அண்மை செய்தி. பழனியில் நாளை தொடங்கும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்போருக்கு தலா 200 கிராம் பஞ்சாமிர்தம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அஜ்மீர் இணைப்பில் இருக்கிறார். அஜ்மீர், கூடுதல் விவரம் என்ன? பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நாளை துவங்க உள்ளது. இதனை முன்னிட்டு 1,00,000 பேர் கலந்து உள்ள நிலையில் அனைவருக்கும் பஞ்சாமிர்தம் இலவசமாக வழங்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி தற்போது அதுக்கான பேக்கிங் பணி நடைபெற்று வருகிறது. 6 படை வீடுகளின் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் முதன்முறையாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 24, 25 ஆகிய தேதிகளில் பழனியில் உள்ள பழனியாண்டவர் கலை கல்லூரியில் 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வை தமிழக முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக நாளை காலை துவங்கி வைக்கவுள்ளார். அதனை முன்னிட்டு அமைச்சர்கள் சேகர் பாபு, இவரை தவிர மற்ற அமைச்சர்கள் பங்கேற்காங்க. இதுல சுமார் 1,00,000 பேர் பங்கேற்பாக என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகளை 5 ஆய்வகங்கள், 1300 ஆய்வு கட்டுரைகள், இது தவிர 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளாங்க. அது மட்டும் இல்லாம குன்றக்குடி ஆதீனம், பேரூர் ஆதீனம், மதுரை ஆதீனம், தருமபுரி ஆதீனம் என 15க்கும் மேற்பட்ட ஆதீனங்கள் பங்கேற்க உள்ளாங்க. அது மட்டும் இல்லாம 4 நீதி அரசர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்காங்க. 30 ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் விழா மலர் மற்றும் ஆய்வு கட்டுரை மலர் என 2 மலர்களாக வெளியிடப்பட உள்ளது. அது மட்டுமின்றி முக்கியமாக பார்த்தோம்னா 3D வடிவில் முருகனை அருகில் இருந்து தரிசனம் செய்யும் வகையில் 100 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. முருகன் பெருமை விளக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், முருகன் புகழை சொல்லும் கும்மியாட்டம், கந்த சஷ்டி கவசம் என அனைத்து விதமான நிகழ்ச்சிகள் இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கு சுமார் 1,00,000 பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் 200 கிராம் அளவிலான பஞ்சாமிர்தம், குங்குமம், விபூதி, லேமினேஷன் செய்யப்பட்ட முருகன் போட்டோ வழங்க கோயில் நிர்வாகம் சார்பில் பிரத்யேகமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநாடுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள், அவங்க 3 நேரம் அந்த மாநாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அனைத்து சாப்பாடுகள் இலவசம், மாநாடு செல்வதற்கு உள்ள இலவசம், 3D படங்கள் பார்ப்பதற்கு இலவசம், பல்வேறு வகையான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செஞ்சிருக்காங்க. இந்த பக்தர்கள் பாதுகாப்புக்காக திண்டுக்கல் மாவட்ட பிரதீப் தலைமையில சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி, பழனியில நாளை உலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடங்க இருக்கிறத முன்னிட்டு பல்வேறு முன்னேற்பாட்டு பணிகள் அப்படிங்கிறது நடந்து வருது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அஜ்மீர் ராஜா. முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்கும் அனைவருக்கும் பஞ்சாமிர்தம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அறநிலையத்துறை நடத்தும் மாநாட்டில் 15 ஆதீனங்கள், 30 ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 3D வடிவில் முருகனை அருகிலிருந்து தரிசனம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.